நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். ஹாட்ஸ்பாட் 1 இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஹாட்ஸ்பாட் 2 அது வேறு லெவலில் ட்ரெய்லர் ரொம்பவே நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த படத்தோடைய டேரக்டரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விக்னேஷ் கார்த்தி தான் இந்த படத்தோடைய டேரக்டர். அவர் இந்த படத்தில் கேமியரோட வந்திருப்பார். அவர் தான் வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி வருவார். ப்ரொடியூசராக நிற்கிறது தான் படத்தோட ப்ரொடியூசராகவே இருப்பார். அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட கேரக்டர் உள்ள நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். பிரியா பவானி சங்கர் தான் மெயின். அப்புறம் பவி டீச்சர், அவர் பிரிங்கா சிங், அஸ்வின் குமார், விஜே ரக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரப்பட்டாங்க. தம்பி ராமையா, அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரிகள், கதாபாத்திரம், கேரக்டர்லாம் வந்து பல கச்சிதமாக வச்சுருப்பாங்க. நம்ம விக்னேஷ் கார்த்தி அவர் சொல்லுவ ஸ்டோரியை வச்சு ஒரு சினிமா எடுக்கணும்போது அவருக்கு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லுவார். அந்த ஸ்டோரி வந்து சினிமாவில் வந்து மூடத்தனமாக அடிமைத்தனமாக இருக்காங்கடா, அவரை கொண்டாடுறீங்க ரைட்டு, அவருக்கு உங்களுக்காக ஒன்று ஒன்றா வருவாரா அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. 2 பேர் தளபதி ஃபேன்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு விட்டுறாங்க. 2 பேருடைய ஃபேமிலிக்காகவும் அவங்க ரிட்டர்ன் வருவாங்களா இல்லையான்றதை ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய கட் அவுட்டுக்கு தன்னுடைய மகன் பாலாபிஷேகம் பண்ணுவானா, ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோவுக்கு கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்கனா மகன் அப்படின்னு பெரிய ஸ்டார்லேருந்து கிளப்புறதும், அப்புறம் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரே படத்தில் நடிப்பாங்களான்ற மாதிரி இதெல்லாம் செம்ம கண்டென்ட் மாதிரி தான் செம்மையாக எழுதியிருக்காரு நம்ம டேரக்டர். ஆனால் எல்லாத்தையும் சீண்டி பார்க்குற மாதிரி எடுத்திருக்காரு. எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்பு அது கிட்டத்தட்ட தமிழ் ராக் ஸ்டாரில் அவரை பார்த்த மாதிரியே ஒரு நைட் ரூம்குள்ளே வச்சு ஒரு ஸ்டோரி சூப்பராக வச்சுருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மிரட்டியிருப்பார். செகண்ட் ஹாஃப் இவர் தான் மிரட்டார். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவருக்கு போது, செகண்ட் ஹாஃப் வந்து தம்பி ராமையா அவர் கொடுத்த ரோலை அவர் செம்மையாக கொடுத்துருப்பார். ஆடியன்ஸ் வந்து தன்னுடைய கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான். ஆனால் அது வந்து இடம் பொருள் ஏவல்னு முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு போகும்போது அவங்க பொண்ணு வந்து அரைமுறையமாக வருவாங்க ட்ரெஸ்ஸில். அப்படின்றபோது இவர் வச்சு பண்ணுறது வந்து அவர் பொண்ணோட பர்த்டேக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்போ வந்து இவர் தலைவர் முண்டாமணின்னு பட்டாப்பட்டி டாயரோட வருவார். அந்த சீன்லாம் மாஸ் வந்து குய்யாட வச்சாம்பார் ரிவிட்டுன்ற மாதிரி இடம் பொருள் ஏவல் முக்கியம் மகளே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. அந்த ஸ்டோரியில் வந்து என் பொண்ணு வந்து ஒரு பொண்ணே லவ் பண்ணியிருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிற காட்சிகளும் வசனங்களும் வந்து சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ப்ரொடியூசராக சொன்ன அந்த மணியமுத்திரன் அவருடைய நடிப்பு சொல்லலைன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களுடைய பொண்ணை தான் லவ் பண்ணேன்னு சொல்லி காட்டிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க லவ் ஸ்டோரி சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியில் வந்து யதார்த்தமாகவே நடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டோரி சொல்லும்போது நான் வேணுமா உங்களை மாமான்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்ற மாதிரி, பிரியா பவானி சங்கர்மா நீ இந்தம்மா இவ்வளோ அழகாக இருக்க க்யூட்டாக இருக்கே, இந்த மாதிரி நீ நைட்டி போட்டு கட்டுற காட்சிகள் வந்து ரசிக்க முடியாது. அப்புறம் அஸ்வின் குமார் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் தான் லீடிங் எடுத்திருக்காரு. அஸ்வின் குமார் வந்து ஃபியூச்சர் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் லவ் பண்ணும்போது 2050 இருக்க பொண்ணுக்கு வந்து இவர் ஃபோன்லேயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்சிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது லாஜிக் இது பார்க்கக்கூடாது, ஒரு ஒன்லி மேஜிக் மட்டும் தான். லவ்வில் வந்து இத்தனை ஷிப்பாக இருக்குது, சுச்சுவேஷன் ஷிப்பு, டேட்டிங் ஷிப்பு, டிங்க்குன்றது நான் இந்த படத்தில் பார்த்து நிறையா பேர் நிறையா விதத்தில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் டிங்க்குன்றது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜாலியாக சம்பாதிக்கலாம், சுற்றலாம், ஆனால் குழந்தை குட்டின்னு இருக்கக்கூடாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் சொல்லுவான், நான் எப்படி பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான்டா டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். என்னடா ஸ்டோரி கேட்டியாடான்னு பார்த்தீங்கன்னா நான் பாட்டு தூங்கிட்டேன்ப்பா, ஸ்டோரி நல்லா இல்லைனா அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்வின் குமாரே வச்சு ஓட்டி தள்ளியிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக. அவர் வந்து 2050 லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மேரேஜ் ஆன ப்ரெக்னன்சி, அதாவது பேபி டெலிவரி ஆன டயத்தில் வந்து அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் போப்பார். அங்கே வச்சாம்பார் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி குய்யால் இவனுக்கு பிறக்கிற குழந்தைய வந்து அந்த குழந்தை தான் அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேருக்கும் ஷாக்காகி செத்துருவாங்க. ஐயோ அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன்ற மாதிரி கடைசி வச்சாம்பார் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த காட்சிகள்லாம் வந்து ஊஸ் பப்ஸு தேட்டரில் ரகலைகள்லையா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்னுமே இருக்குது. இந்த மாதிரி நம்மளை கரண்டில் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து போகிற சுச்சுவேஷன்ஷிப்பு, இந்த லவ்னா என்ன அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு லவ்னு பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுங்கள், நேசம் பண்ணுங்கள், அது வந்து இக்னோர் பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. அதுக்கு எந்த எஸ்ட்ரீம் வேணாலும் போகணுன்னாலும் பியூர் லவ்வாக பண்ணுங்கள் அப்படின்றத டேரக்டர் வந்து முடிச்சிருக்காரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 1, ஹாட்ஸ்பாட் 2 பார்த்தீங்கன்னா 2மே வந்து பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான். இந்த படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாமல் ஏன்ப்பா இவ்வளோ தள்ளி ரிலீஸ் பண்ணீங்க, மங்காத்தா கூட ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் வருத்தப்படுறதுக்கு ஹாட்ஸ்பாட் 2 ரசிகர்லாம் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. கத்தி படத்துக்கு அப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கருடைய அந்த பேட்டி சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்டா திருந்துங்களேன்டா போய் அவனுடைய மகன் வந்து இந்த மாதிரி 2 ரசிகர்களுக்கு மத்தியில் மோதலில் நடந்ததில் கத்தியால் குத்தி செத்துருக்கான்னு போது அது ஒரு பெரிய ஆதங்கமான சீன் தான் இருந்துச்சு.
என்னதான் அவர் சொன்னாலுமே சிகரெட் அடிக்காதுன்னு சொன்னாலுமே வெளியே வந்து சிகரெட் தான் அடிப்பீங்க, அந்த மாதிரி தான் படத்தை வந்து கொண்டாடுங்கடான்னு சொன்னாலுமே அவருக்கே ரசிகரை காட்டுற மாதிரி காட்சிகள் வந்து அடுத்த சீன்ல எம்எஸ் பாஸ்கர் தலைவரே அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓவராலாக படத்தை பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். பாய் விவர்ஸ்.